வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய போர்க்களம் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அந்த போர்க்களம் உங்களுக்கு வெளியில்ல, உங்களுக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கா? வாங்க, நம்மளோட இந்த காலத்து சவால்களுக்கு ஒரு பழம்பெரும் ஆன்மீக நூல் எப்படி வழிகாட்டப் போகுதுன்னு பார்க்கலாம். இது வெறும் கதை இல்ல, நமக்குள்ள இருக்கிற போரை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வியூகம். நாம இப்ப பார்க்க போறது பகவத்கீதையோட ஒரு புதுமையான பார்வை. அதாவது ஒரு மாவீரனுக்கும் அவனோட தெய்வீக வழிகாட்டிக்கும் நடுவுல நடந்த ஒரு ஆழமான உரையாடல். இது அப்படியே மொழிபெயர்க்காம அதோட உண்மையான சாரத்தை நம்மளோட இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த விளக்கத்தோட நோக்கமே. நாம பார்க்க போற இந்த நூல் வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, இது ஒரு இசை மாதிரி, இந்த பிரபஞ்சத்தோட இதய துடிப்பு மாதிரி. இந்த இசைதான் நட்சத்திரங்கள்ல இருந்து நம்ம மனசுல வர எண்ணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வீரனின் தர்ம சங்கடம். வாங்க, ஒரு பெரிய போர்க்களத்தை கற்பனை பண்ணி பார்ப்போம். ரெண்டு பக்கமும் படைகள் அணிவகுத்து நிக்குது. ஆனா நம்ம கதையோட ஹீரோ அர்ஜுனன் போரிட தயாராகாம ஒரு பெரிய மனக்குழப்பத்துல சிக்கி தவிக்கிறான். போரோட முக்கியமான கட்டத்துல ஒரு மாவீரன் திடீர்னு உடைஞ்சு போறான். இதுதான் கதையோட ஆரம்ப புள்ளி. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி தருணங்கள் வந்திருக்கு இல்லையா? செய்ய வேண்டிய கடமை கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா நம்ம மனசு அப்படியே நின்னுடும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தான் அர்ஜுனனும் சந்திக்கிறான். அவனோட மனசு ஏன் இப்படி உடையுது? அவனோட குழப்பத்துக்கு காரணம் என்ன? பாருங்க, ஒரு பக்கம் தர்மத்தை நிலைநாட்ட அவன் போரிடணும். ஆனா யாருக்கு எதிரா? அவன் ரொம்ப நேசிக்கிற, மதிக்கிற அவனோட சொந்த பந்தங்களுக்கு எதிரா. இதுதான் அவனுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய தர்ம சங்கடம். என் உடம்புல பழமே இல்ல, என் மனசு சுத்துது. இதெல்லாம் அர்ஜுனனோட வார்த்தைகள். இது வெறும் போர நினைச்ச பயம் இல்ல, எது சரி எது தப்புன்னு தெரியாம தவிக்கிற ஒரு மனசோட குரல். யோசிச்சு பாருங்க, சரியான ஒரு விஷயத்துக்காக நம்ம நேசிக்கிறவங்களே காயப்படுத்த வேண்டிய நிலைமை வரும்போது நம்ம மனசும் இப்படிதானே சொல்லலாம். இப்போ நாம 2வது பகுதிக்கு வர்றோம். நீ இந்த உடல் அல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அர்ஜுனனோட வழிகாட்டியான கிருஷ்ணர் அந்த பிரச்சனைக்கு முற்றிலும் ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தை கொடுக்கறாரு. இது அர்ஜுனோட பார்வையை மட்டுமில்ல, நம்ம பார்வையையும் மாத்தப் போகுது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொல்லல, அதுக்கு பதிலா அவனோட துக்கத்தோட ஆணிவேரியே கேள்வி கேட்கிறாரு. மரணம்னா என்னங்கிற அந்த விஷயத்தையே அவர் மொத்தமா மாத்தி போடுறாரு. இதுதான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திவாரம். இந்த ஊமைய பாருங்களேன், எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நம்ம பழைய சட்டைய கழத்திட்டு புது சட்டை போடுற மாதிரி தான் நம்ம ஆன்மா பழைய உடம்ப விட்டுட்டு புது உடம்புக்கு போகுது. அதாவது இந்த உடம்புங்கிறது நம்ம கொஞ்ச நாள் போட்டுக்கிற ஒரு சட்டை மாதிரி தான். நாம வேற, இந்த சட்டை வேற. நம்மளோட உண்மையான நான், அதாவது அந்த ஆன்மா, அதுக்கு அழிவே கிடையாது. அதை எந்த ஆயுதத்தாலையும் வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அது காலத்தையும் தாண்டினது, எல்லா பௌதீக விதிகளுக்கும் அப்பாற்பட்டது. இந்த வரிகளோட ஆழம் இதுதான். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஓட்டுற கார் நீங்க இல்ல, நீங்க அந்த காரோட டிரைவர். அதே மாதிரி இந்த உடம்பு அழியக்கூடியது தான், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த ஒரு உண்மைய நாம முழுசா உணர்ந்துட்டா மரணத்தை பத்தின நம்ம பயம், பார்வை எல்லாமே தலைகீழா மாறிடும். சரி, நாம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. பற்றற்ற செயல். ஓகே, நாம இந்த உடம்பில்ல, அழிவில்லாத ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன? இந்த புது அறிவோட இந்த உலகத்துல எப்படி வாழ்றது? நம்ம வேலைகளை எப்படி செய்யறது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னா அப்புறம் நான் ஏன் என் கடமைகளை செய்யணும்? அதுவும் போரிடுற மாதிரி கஷ்டமான கடமைகளை ஏன் செய்யணும்? தத்துவத்துக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம்தான் இந்த கேள்வி. இதுக்கு கிருஷ்ணர் ஒரு சூப்பரான 3 ஸ்டெப்ல ஒரு வழிய சொல்றார். 1, நீங்க செய்யற வேலையில மட்டும் உங்க முழு கவனத்தையும் வைங்க. 2, அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கவலைப்படாதீங்க. 3, வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி ரெண்டையும் ஒன்னா பாருங்க. இதுதான் பற்றற்ற செயலுக்கான ஃபார்முலா. யோசிச்சு பாருங்க, இந்த மனநிலையில ஒரு வேலைய செஞ்சா எப்படி இருக்கும்? ஜெயிச்சா தலகாணம் வராது, தோத்தா துக்கம் இருக்காது. வேலைய சரியா செஞ்சோங்கிற திருப்தி மட்டும்தான் இருக்கும். லாபம் கிடைக்குமான்னு கவலையும் இல்ல, நஷ்டமாயிடுமோன்னு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. வாங்க, நம்ம கடைசி பகுதிக்கு போகலாம். உங்கள் போர்க்களத்திற்கான ஞானம். சரி, இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துல இது நமக்கு எப்படி பயன்படும்? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அந்த குருக்ஷேத்திர போர்க்களம்ங்கிறது நிஜத்துல நடந்த ஒரு போர்க்களம் மட்டும் இல்ல, அது ஒரு உருவகம். எதுக்குன்னா, நமக்குள்ளேயே தினமும் நடக்கிற போராட்டங்களுக்கு. கடமை ஒரு பக்கம் இழுக்கும், ஆசை இன்னொரு பக்கம் இழுக்கும், பயத்துக்கும் தைரியத்துக்கும் நடுவுல நாம தவிப்போம். அதுதான் உண்மையான போர்க்களம். இப்ப நான் உங்களை ஒன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களுடைய அந்த பிரச்சனைகளின் களம் எது? உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அந்த தர்ம சங்கடம் என்ன?
அந்த போர் உங்க வேலையிலயா, உங்க உறவுகள்லயா, இல்ல உங்க மனசுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கா? இந்த விளக்கத்தை இந்த நூல்ல இருந்து வர ஒரு சக்தி வாய்ந்த அறைகூவலோட முடிச்சுக்கலாம். சந்தேகங்கிறது அறியாமையோட நிழல். உன் அறிவை ஒரு வாளா மாத்தி உனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை வெட்டி ஏறி ஒருங்கிணைந்த நெல், எழுந்த நெல். இந்த இறுதி சிந்தனை உங்களுக்குள்ள ஒரு புது தெம்ப கொடுக்கட்டும்.